வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட முகமே சரியில்லை, இத வச்சு நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா போயிட்டு கோவில்ல உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. பாட்டி நேரா ஹீரோயினை பார்த்து, அம்மாடி என்னம்மா, உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீ என்னம்மா இங்க உட்கார்ந்துருக்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டிய கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப பாட்டி தான் பேத்தி அழுகிறத பாத்துட்டு, அம்மாடி என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையாமா, என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி ஏன் பாட்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற, நான் உன்கிட்ட என்ன உண்மையமா மறைச்சேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லல. அப்ப பாட்டி சொல்றாங்க, எப்படிமா உனக்கு தெரியும், யாருமா உன்கிட்ட சொன்னது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி இன்னைக்கு மைதிலி அப்படிங்கிறவங்க மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்க தீபாவோட அண்ணியாம்ல. இதை கேட்டதும் நம்ம பாட்டிக்கு பேரெதிர்ச்சி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னமா நடந்துச்சு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏற்கனவே பேரனும் உன்கிட்ட சொல்லிட்டானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு பாட்டி, ஆனா நான் அந்த நேரத்துல அவரோட பேச்ச நான் கொஞ்சம் கூட கவனிக்கல பாட்டி, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அவனோட கலந்த காலம் கண்டிப்பா ரொம்ப கசப்பானதுதான். அவன் அந்த அளவுக்கு தீபா மேல உயிரா இருந்தான் தெரியுமா, அதனாலதான் அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கல. உன் அம்மா சொன்னா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினான், மத்தபடி உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஐயோ பாட்டி என்ன இப்படி பேசுறீங்க, அவர் என்ன ஏமாத்தினாரு அப்படின்னு சொன்னா. அப்படியெல்லாம் நான் சொல்லல பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா, அவர் இந்த அளவுக்கு தீபாவை காதலிச்சிருக்கிறாரு, அவர் எப்படி பாட்டி என்ன காதலிப்பாரு, கண்டிப்பா அவர் என்ன விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்ல பாட்டி, அவரால கண்டிப்பா தீபாவை மறக்க முடியாது. தீபாவோட அம்மா அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா தீபாவை மறந்து என்ன விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கண் கலங்கி பேசுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி என்னம்மா இப்படி பேசுற, உன் மேல விருப்பம் இல்லாம அம்மா உன் கழுத்துல தாலி கட்டுனா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு துணையா நிக்கிறான்னு அவனை போய் நீ ஏமா இப்படி தப்பா நினைக்கிற. இங்க பாரு, அவன் என்னைக்குமே உன்னை தப்பா நினைக்கவே மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு நடந்தது எல்லாமே கடந்த காலத்துல நடந்ததுதான், அவன் எல்லாத்தையுமே மறக்கணும். இங்க பாரு, அபிராமி நீயும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கோவிலுக்கு காவடி எடுத்துக்கிட்டு போனா தெரியுமா. இங்க பாரு, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி என் பேரனை விட்டு பிரிஞ்சிடாத, என் பேரனோட வாழ்க்கையே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ஹீரோயினோட கைய பிடிச்சு கெஞ்சுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, அவரு கண்டிப்பா என்னை காதலிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா பாட்டி நான் கண்டிப்பா அவரை என்னை விரும்ப வைப்பேன், அவரோட மனசை நான் மாத்துவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அம்மாடி இந்த ஒரு வார்த்தையை தாமா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இனிமே என் பேரனோட சந்தோஷம் உன் கையில தாமா இருக்கு, என் பேரனை நீ சந்தோஷமா பாத்துப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அவரோட கடந்த காலத்தை மறந்து என் கூட சந்தோஷமா வாழ வைக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி பாட்டி நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன், நீங்க தெய்வமா என்னோட குழப்பத்தை தீர்த்துட்டீங்க பாட்டி, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி கிட்ட ராஜா கேக்குறாரு, ஒரு நிமிஷம் நில்லு ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி நிக்கிறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, இங்க பாருமா,
என்கிட்ட மாப்பிள்ள வந்துட்டு அந்த கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா உனக்கு எப்படிமா தெரியும்? உன்கிட்ட மாப்பிள்ள சொன்னாரா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்கிட்ட மாப்பிள்ள சொல்லலதான். இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற? அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் மாப்பிள்ள என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. அவருக்கு முதல் கல்யாணத்தை நடந்ததை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னியே ஈஸ்வரி, எதுக்காக இப்படி பொய் சொன்ன? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவருக்கு ஏதோ முதல் கல்யாணம் நடந்தது ஒத்து வரல, ஏதோ பிரச்சனை ஆகிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்காக இப்படி அவருக்கு ரெண்டாவது வாழ்க்கை கொடுக்காம இருக்க முடியுமா? நம்ம கூட தானே இத்தனை நாளா இருந்திருக்காரு. ஏதாவது ஒரு வகையில அவர் மேல தப்பு இருந்திருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா என் பொண்ணை நல்லபடியா பாத்துப்பாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்படி நான் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அப்புறம் அந்த மண்டபத்துல எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க? இது கூட தெரியாம ஈஸ்வரி அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு மண்டபத்துல உள்ளவங்கலாம் எப்படி ஏளனமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை என் பொண்ணை நல்லபடியா பாத்துப்பாரு. இது வரைக்கும் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணும் அவரை புருஷனா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் அந்த கடந்த காலம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, எங்க நீ தான் பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணமா அவனை பண்ணி வச்சுட்டோமோ அப்படின்னு நினைச்சு நீ வேதனைப்படுவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை ஈஸ்வரி, மாப்பிள்ளையோட குணத்தை வச்சு நீ எந்தவித தவறான முடிவும் எடுக்கல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி நான் எந்தவித முடிவும் எடுக்க மாட்டேன். அப்பதான் ராஜா யோசிக்கிறாரு, இன்னும் மாப்பிள்ளதான் சேதுபதி என் அப்பாவோட பேரை அப்படிங்கறது இன்னும் தெரியல. அப்படி தெரிஞ்சா இவ என்ன பண்ணுவாளோ தெரியலையே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க ஏதோ தீவிரமா யோசிக்கிறீங்க? அப்ப ராஜா சொல்றாரு, ஒண்ணுல ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே தீவிரமா யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க மாப்பிள்ள வந்துட்டு இது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு. அப்புறம் என்ன, இத பத்தி நீங்க கவலைப்பட வேணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ராஜாவும், ஈஸ்வரி நீ ஒத்துக்கிட்டே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த சந்திரா வராங்க. வந்துட்டு, அக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சந்திரா என்னாச்சு, இப்ப என்ன பிரச்சனை? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன் பொண்ணை இப்படி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கியே, ஊருக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே எப்படி ஏளனமா பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஊருக்குள்ள உள்ளவங்க அப்படின்னு சொல்றவங்க மூணாவது மனுஷவங்க தான். அவங்கள பத்தி கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவங்க பாட்டுக்கும் பேசிட்டு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு போயிருவாங்க. ஆனா வாழ போறது யாரு? நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுதான். இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள மேல எந்த தப்பும் இல்ல. அவரு என் பொண்ணு நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க? நீ சில விஷயங்கள் ரொம்பவே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க சந்திரா. ஒரு சில நேரத்துல என் கோவத்தை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். என் தங்கச்சி அப்படிங்கறதுனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். நீ தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காத. இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுற? உன் பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்ன, அத பத்தி நீ பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிற. அப்ப சந்திரா சொல்றதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீ தேவையில்லாம இடையில புகுந்து குழப்பத்தை உண்டாக்காத. மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொன்னதே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, மறுபடியும் அதே விஷயத்த திரும்பி சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாத, போ இங்க இருந்து அப்படின்னு சொன்னதும் சந்திரா செம்ம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த சந்திரா ஏன்டா இப்படி முட்டாள்தனமான முடிவெடுக்கிறா? மண்டபத்துல அத்தனை பேருக்கு பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாளே, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள்னு நினைப்பாங்க. தான் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்ச பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரியாம இவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்ட்டு என்ன மோசமா பேசுற மாதிரி இந்நேரம் பண்ணிருப்பான். நல்ல வேலை அந்த சுச்சுவேஷனை நான் சமாளிச்சுட்டேன் அப்படின்னு ஈஸ்வரியை நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லி நினைக்கிறாங்க, இது சரிபட்டு வராது. மண்டபத்துல குழப்பத்தோடு இருந்தது அந்த ரேவதி மட்டும்தான். அவகிட்ட போயிட்டு இதாவது சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடணும். அந்த ரேவதிய நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. அப்ப ரேவதி ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வில்லி நேரா ஹீரோயின் போயிட்டு,
இங்க பாருமா, உன் நிலைமைய யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொந்த அம்மாவே உன் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி வில்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இதையெல்லாம் கேட்டுட்டு, சித்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா ரேவதி, பாத்தி அவங்க அம்மாவை, உன் புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான்னா அவ எப்படி வந்துட்டு உன் லைஃப பத்தி யோசனை பண்ணி பாத்திருப்பா. உன் லைஃப பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நான் யோசிச்ச அளவுக்கு கூட என் அக்கா உன் லைஃப பத்தி யோசிக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, இதுக்கு மேலேயே நீ அவன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். இங்க பாரு ரேவதி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால இறந்திருக்கா. அதனால கண்டிப்பா வந்துட்டு உனக்கும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றது கேளு. உனக்கு வந்துட்டு அவன் வேண்டாம். பேசாப்ல அக்கா கிட்ட சொல்லி 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிடலாம். நீ நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆஸ்திரேலியாவுல ஒரு வேலை பார்க்கலாம். சரியா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி வந்துட்டு நிறையவே அட்வைஸ் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயின் நேரா வில்லிய பார்த்து, சித்தி பேசி முடிச்சிட்டீங்களா? என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, என்ன சொல்ற? உன் மனசுல என்ன இருக்க போகுது? இன்னுமா அவனை நீ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்க? அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு, அது உண்மைதான். ஆனா அவர் கண்டிப்பா தப்பானவரா இருக்க வாய்ப்பே இல்லை சித்தி. இங்க பாருங்க, பாட்டியோட வளர்ப்பு அவரு. அவரு கண்டிப்பா வந்துட்டு தப்பானவரெல்லாம் இல்லை. அவர் ஏதோ போதாத காலம் அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கு போய் அவர் மேல இப்படி அநியாயமா பழி போடலாமா சித்தி? இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணி என்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா நானும் அவரும் பிரியவே மாட்டோம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தி. உங்களோட இந்த யோசனையை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த வில்லி. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்ன பண்ணாலும் இவளை மட்டும் மாத்த முடியாது போலயே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இப்ப என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி அவர்கிட்ட இல்ல இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். அதோட சித்தி, நீங்க துர்கா கிட்ட என்ன சொல்லி துர்காவை அந்த ஓட சொன்னீங்கல்ல வீட்டை விட்டு, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். அவர் கூட சேர்ந்து நிறையவே பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதோட நிப்பாட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அம்மா உங்க மேல பயங்கர நம்பிக்கையோட இருக்காங்க. நீங்க எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அம்மாவோட நம்பிக்கையும் தொலைச்சிடாதீங்க. சரியா? ஒண்ணு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாருங்க. அப்படி இல்லைன்னா அக்கா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையா இருங்க. யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருங்க. அதை விட்டுட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க தேவையில்லாம அப்படின்னு சொன்னதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன நீ இப்படி பேசுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சித்தி, நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி மயில் மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ உங்களோட லைஃப்பை மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் வில்லி வந்துட்டு நோஸ் கட் ஆகி, சே இவகிட்ட ஏதாவது சொல்லி 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி 2 பேரையும் பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா, இவன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறா? இவகிட்ட எதுவுமே பேச முடியாது போலயே. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்தோட அந்த வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, ராஜா உன்னை விட்டு என்னை பிரிக்கிறதுக்காக இவங்க இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கவே முடியாது. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னா அது கண்டிப்பா நீதான். கண்டிப்பா உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா எதிர்த்து நிற்பேன். உன் மேல எந்த தப்பும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்போதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.